தம்பி பையன் வந்து ஃபோன் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். நாங்கள் இந்த சுச்சுவேஷனில் ஃபோன் எடுத்து பேசுகிற கண்டிஷன் இல்லை. அப்போ கூப்பிட்டுருக்கா, மச்சி அக்கா ஏதோ மருந்து சாப்பிட்டுன்னு சொல்கிறாங்க, என்ன ஏதுன்னு கேட்டிருக்கேன். அப்படியா, எனக்கு ஒன்றும் தெரியாதே. சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். எப்பேற்பட்ட ஒரு கல் மனசு பாருங்க. அட, மனைவியை கட்டி ஒரு 70-80 நாள் கூட சுத்தி இருக்கிற மனைவிங்கிற பேர் ஒரு பதட்டமோ ஒரு இதுவோ எதுவுமே இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி வந்து நீங்க பாத்தீங்களா? அவர் எப்படி வந்து நின்னார்? கொஞ்சமாவது அவருக்கு அந்த வருத்தம் ஒரு குற்றம்? நீங்க ஒண்ணு வேணாம், நீங்க அந்த வீடியோ பாருங்க. நிறைய தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் வந்து அந்த வீடியோல போட்டிருக்காங்க. இப்ப ஏன்னா எங்க இருந்த மனநிலையில யாரு போட்டோ எடுத்தாங்க, யார் வீடியோ எடுத்தாங்க, 27 வருஷம் பையன் கூட வெளிநாடு போயிட்டு கைக்குள்ளே காலுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்த ஒரு பிள்ளைங்க, அப்பா அப்பா நோஞ்சிட்டு இருக்கிற பிள்ளைங்க இல்லைன்னா அந்த தாய் தாப்ப எப்படி வாழ முடியும்? சொன்னாங்க, நான் சோர்ந்து போய் கிடந்த, நீ பேசினாத்தான் நீ வந்து பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கும், நீ நல்லா பேசுற நான் பேசலையாம என்ன பண்ணிட்டு